கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இதனால் அவர்கள் தொற்று, இருமல் மற்றும் அடிக்கடி ஒவ்வாமை எதிர்வினைகளுக்கு ஆளாகிறார்கள். கர்ப்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிப்பதும் வறட்டு இருமலுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே அமைகிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் சளிக்கு மஞ்சள் பால் முக்கியமான ஒன்று. மஞ்சள் குர்குமின் கொண்டவை. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. சளி மற்றும் இருமலை கட்டுப்படுத்துவதிலும் இவை சிறப்பாக செயல்படுகிறது. சளி இருக்கும்போது பாலை நன்றாக காய்ச்சி இளஞ்சூட்டில் ஒரு டம்ளர் பாலில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து குடிப்பது தொண்டைப்புண் மற்றும் சளி ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கும். இவை பாதிப்பில்லாதது. கர்ப்பிணிகளுக்கு சளி இருக்கும்போது துளசி தேநீர் குடிக்கலாம். இது அஜீரணம், வாந்தி போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவும். இது நாசி நெரிச்சலை போக்கக்கூடியது. இதனால் சுவாச பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். கர்ப்பிணி துளசி சேர்த்து தேநீர் குடிப்பது நன்மை பயக்குமா, தீங்கு விளைவிக்குமா என்று குறித்து நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. நாசி அடைப்பு இருந்தால் துளசி சேர்த்த நீரை கொண்டு நீராவி பிடிக்கலாம். துளசி தேநீர் எடுப்பதற்கு முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று எடுக்க வேண்டும். உப்பு நீரில் வாய் கொப்பளிப்பது தொண்டைக்கு இதமாக இருக்கும். தொண்டைப்புண் ஆற்றும். சளி இருமல் கட்டுப்படுத்தும். தொண்டை அரிப்பை குணப்படுத்தும். சளி இருமல் காலங்களில் உப்பு நீரில் வாய் கொப்பளிப்பது மிக சிறந்த பலனளிக்கும். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் கல்லுப்பு சேர்த்து சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். இதை கொப்பளித்து வந்தால் சளி இருமல் தீவிரமாகாமல் கட்டுப்படுத்தும். தினமும் 4 அல்லது 5 முறை இது செய்து வந்தால் சளி பிரச்சனை நீங்கும். பூண்டு பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு மற்றும் ஆன்டிபயோட்டிக் விளைவுகளை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். அலிசின் ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு கலவையாகும். இது பூண்டு நசுக்கப்பட்ட பிறகு வெளியிடப்படுகிறது. ஆனால் அது சமைக்கப்படுவதற்கு முன்பு உங்களுக்கு ஜலதோஷம் இருந்தால் கொஞ்சம் பச்சையாக பூண்டு சாப்பிடுங்கள். பச்சையாக பூண்டை சாப்பிட்டு வந்தால் சளி பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இருமலுக்கு தேன் ஒரு சிறந்த மருந்தாகும். இது இருமலை அடக்குகிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது மற்றும் தொண்டை புண்கள் ஆற்றுகிறது. இது பரவலாக கிடைக்கும் மற்றும் சுவையானது. எனவே கர்ப்பமாக இருக்கும்போது வீட்டில் இருமலுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வழிகளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் தேனை நீங்கள் முயற்சி செய்யலாம். இது இருமல் மற்றும் சளியை போக்குவதற்கு சிறந்த ஒரு மருந்தாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.